மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய யூகங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் சார்ந்து பேசி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம தலைவர் எதில் கவனம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்ம கட்சிக்கார நிர்வாகிகளுக்கு நிறையாவே தெரியும். அதனால தான் நிர்வாகிகள் படு உற்சாகத்தில் இருக்காங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, இந்த விஷயத்தை நான் தொண்டர்களுக்கு இந்த வீடியோ மூலம் கடத்திட்டேன்னா நிர்வாகிகளுக்கு கிடைச்ச அதே உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும். தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அத்துணை பேருக்குமே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 5 விஷயத்தில் கவனம் செலுத்துறாரு. இந்த 5 விஷயத்துல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால தான் இந்த அறிவாலய குரூப் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து பயந்து ஓட் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிற கட்சியெல்லாம் கூட்டணியில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன பண்றது, வேற என்ன செய்யறது உங்களுக்கு தெரியல. இதை பத்தி நம்ம செப்பரேட்டா பேசுவோம். அதற்கு முன்னாடி நம்ம கட்சியில இப்ப கரண்டா நம்ம தலைவர் விஜய் அவர்கள் கவனம் செலுத்துற 5 மிக முக்கியமான விஷயங்களை பத்தி தெளிவானமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சின்னம் கிடச்சிச்சு பார்த்தீங்களா. இதை பற்றி நான் முன்னாடியே பேசணும்னு நினச்சேன். இது ரொம்ப எளிமையாக எல்லாரும் கடந்து போகிறாங்க. அப்ளை பண்ணால் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இதற்கு பிகைன் த சீனில் நம்ம நிறையா வேலை பார்த்ததுனால தான் இன்றைக்கி விசில் சின்னம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் தாவேக்காவோட சின்னம் போய் சேர்ந்துருக்கு. ஒரு விசில் சின்னம் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா, இப்போ மே 10ஆம் தேதியோட இந்த கவர்மெண்ட்டோட டேர்ம்ஸ் வந்து முடியுது. அதற்கு 6 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதிக்கு ஒரு 5 நாட்கள் முன்னாடி, சராசரியாக 6 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது பொது சின்னம் கேட்டு யாராவது விண்ணப்பிக்கிறாந்தா விண்ணப்பிங்க, உங்களுடைய மனு அத்தனையும் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பொது சின்னம் கொடுக்குறாந்தா கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இந்த பொது சின்னத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா 234 தொகுதி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு. இதில் 5% இடங்களில் நீங்கள் போட்டிடணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பொது சின்னம் அப்ளை பண்ணலாம். 5% மேலே இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு பொது சின்னம் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. தாவேக்கா 234 தொகுதியிலையும் போட்டிடுது. இப்போ 5%னா 12 இடத்துல போட்டிட்டு கூட நம்ம பொது சின்னத்துக்கு அப்ளை பண்ணலாம். 234 இடத்துல நம்ம போட்டியிட போறதுனால 234 இடத்துக்கு தேவைப்படுற அந்த பொது சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் 6 மாசம் முன்னாடியே நம்ம சரியா அப்ளை பண்ணியிருக்கோம். இது மட்டும் கிடையாதுங்க. ஆக்சுவலா நம்மளுடைய நன்கொடை விவரம், நம்ம வந்து வரவு செலவு கணக்கு, இது எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் பார்த்த பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு தனியாக அப்ளை பண்ணோம், பாண்டிச்சேரிக்கு தனியாக அப்ளை பண்ணோம். ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு விசிலும் பாண்டிச்சேரி 2 அப்ளிகேஷனை நம்ம ஒன்னா கூட போட்டிருக்கலாம். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு கேன்சல் ஆனால் பாண்டிச்சேரியில் கிடைக்கும், பாண்டிச்சேரியில் கேன்சல் ஆனால் தமிழ்நாட்டில் கிடைக்கும். ரெண்டையும் ஒண்ணா போட்டா ரெண்டுமே கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொன்னதுனால தான் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிக வேகமா மிக துரிதமா எப்படி போனா பொது சின்னம் கிடைக்குமோ அப்படி போய் கரெக்டான ஆங்கிளில் பொது சின்னத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ விசில் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நம்மளுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் ரொம்ப தீவிரமா ரொம்ப கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. எங்கெங்க கட் அவுட் வைக்கிறாங்க, எங்கெங்க சுரட்டி அடிக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல எங்க இருந்தாலும் விசில் 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 அப்படிங்கிற விஷயத்தை கவனமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நமக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியுங்க, இவருக்கு தெரியுங்க. ஆனால் அதாவது ஒரு 50 வயசுக்கு மேலே, ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு விஜய் அண்ணாவோட மூஞ்சி மட்டும்தான் தெரியும். ஆனால் விசிலை நம்ம கொண்டு போய் சேர்க்க தான் இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம விசிலை வாங்கியிருக்கோம். சும்மா வாங்கல. இந்த போராட்டத்தின் மூலமாக நமக்கு ரொம்ப எளிமையான ஒரு சின்னம் கிடைச்சிருக்கு. இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நம்மளுடைய நிர்வாகிகள் மூடு மடங்கு வேகத்தில் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்டா இருக்கு. இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், சரிப்பா நீ சொல்றபடி பாசிட்டிவா ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கட்சி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்சியில அதிருப்தியை உருவாக்குற ஒரு பணியை ஒரு எதிர்க்கட்சி ரொம்ப திறமையா பார்க்கணும். நல்ல எதிர்க்கட்சி அடுத்த ஆளுங்கட்சின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தில் தப்பு நடக்குதுன்னா எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய நம்ம அந்த தப்பு அத்தனையும் சொல்லி 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 அதை ஒரு பிரச்சாரமா உருவாக்கி ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மனநிலையை இன்னும் தீவிரமாக உருவாக்கணும். ஆல்ரெடி திமுக ஆட்சிக்கு எதிராக மனநிலை ரொம்ப இயற்கையாகவே உருவாகி இருக்கு. இந்த மனநிலையை அதிகப்படுத்துகிற பணியை நம்ம தலைவர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லுமே ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, ஒரு சின்ன சின்ன மினி மாநாடு போட்டுட்டு இருக்காங்க. போட்டு அந்த பகுதியில் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக உருவாக்குறாங்க. தலைவர் நாளைக்கு வேலூரில் பேச போறாங்க. வேலூரில் பேசும்போதும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்குவாங்க. நம்ம சோசியல் மீடியா ஹேண்டில் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்குவாங்க. ஏன்னா திமுக ஆட்சி அகற்றப்படணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தாவேக்கா வேணும் அப்படிங்கிற பிரச்சாரத்துக்கு ஈக்குவலா நம்ம முன்னெடுத்தா மட்டும்தான் இது வேணாம், அப்ப இது வேணும் அப்படிங்கிற இந்த பிரச்சாரம் எடுபடும். அதனால தான் நம்மளுடைய காணொலி அத்தனையுமே பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பை மையப்படுத்தி இருக்கும், தாவேக்கா ஆதரவை மையப்படுத்தி இருக்கும். தாவேக்கா ஆதரவு மட்டும் நம்ம பேசினா நம்ம வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. திமுக எதிர்ப்பை எந்த அளவு நம்ம அம்பலப்படுத்துறோம், எந்த அளவு கொண்டு போய் சேர்க்கிறோம், நம்ம தனி மனித தாக்குதல் நடத்த வேணாம், மூணாந்தர விவாதங்களை பங்கேற்க வேணாம், திசை திருப்பல் விவாதங்களை
பங்கேற்க வேணாம், நிர்வாகம் அவங்க கையில் இருக்கு, அந்த நிர்வாகத்தில் அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்களோ எடுத்து நம்ம பேச 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 தான் அது மிகப்பெரிய பிரச்சாரமாகும். அதனால தான் நம்மளுடைய ட்விட்டர் ஹேண்டிலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய யூடியூப் ஹேண்டிலாக இருந்தாலும் சரி, ரெண்டு இடத்துலையுமே திமுக எதிர்ப்பு வருது, தாவேக்கு ஆதரவு வருது. இதை தாண்டி வேற எந்த விவாதத்தில் நம்ம பங்கேற்றாலும் அது நேர விரையும், பண விரையும், உழைப்பு விரையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இதனால நம்ம கட்சியோட இலக்குக்கு எந்த விதமான புண்ணியம் இல்லை. அதனால தான் வேற எந்த விவாதத்திலையும் பங்கேற்காம எலெக்ஷனை நோக்கி ஃபோக்கஸா இந்த விவாதத்தில் மட்டும் ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல நிறைய பேர் இதை நோக்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற ரெண்டாவது பாயிண்டா இருக்கு. இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம். சரிப்பா, சின்ன வாங்கியாச்சு, பிரச்சாரத்தை உருவாக்கியாச்சு. இப்போ நம்ம யார் கேண்டிடேட் போட போகிறோம்? 234 தொகுதியிலேயே நம்ம தனித்து நிற்க போகிறோமா, கூட்டணி யாரும் வரப்போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதெல்லாம் தலைவரோட முடிவு. ஆனால் 234 தொகுதியிலையும் தாவேக்கா கூட்டணி சார்பாக யார் நின்னாலும் தகுதியான வேட்பாளர்கள், ரொம்ப திறமையான வேட்பாளர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சும்மா வந்து இவர் அவர் அப்படிலாம் கிடையாது. தகுதி திறமை இருந்தால் மட்டும் வலுவான கேண்டிடேட்டை. ஏன்னா நம்ம களத்தில் திமுக அதிமுக 2 பேர் இருக்காங்க. 2 பேர் ரொம்ப வருஷமா அரசியல் களத்தில் இருக்காங்க. இந்த 2 பேர் ரொம்ப வருஷமா அந்த அரசியல் களத்தில் இருக்கும்போது இவங்களை நம்ம வீழ்த்தணும்னா தகுதியான நம்ம வந்து கேண்டிடேட்டை போடணும். அதனால தான் தமிழ்நாடு முழுக்க யார் யார் போட்டியிட ஆசைப்படுறீங்களோ விருப்பம் ஒன்று கொடுங்க, எல்லாத்தையும் நான் வாங்கி பார்க்குறேன். இந்த ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் அந்த ஃபார்மில் கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ டேட்டா நம்ம இருந்தால் மட்டும்தான் இவர் விருப்ப மனு கொடுத்துருக்காரு தேர்தலை போட்டிடுறதுக்கு. இவர் நம்ம நினைக்கிறபடி திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த 2 பேரை களத்தில் சமாளிக்கக்கூடிய அளவு திறமை வட்டம் இருக்கா, இவர் விசில் சின்னம் சார்பாக போட்டி போட போறாரு, இவருக்கு அந்த தகுதியும் திறமை இருக்கா, இவர் வலுவான வேட்பாளரா அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமாக தலைவர் விஜய் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி, இல்லை இவரால் முடியும், நம்மளோட பலம் இருக்கு, நம்ம தோழர்களோட சப்போர்ட் இருக்கு, இவருக்கு இண்டிவிஜுவலா சில கேப்பபிலிட்டி இருக்கு, இவரால் முடியும் தெரிஞ்சா மட்டும்தான் அவர் தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளராக இருப்பார். ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் வலிமையான வேட்பாளர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிப்பாட்டினா மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு ரொம்ப சரியா இருக்கும். களம் சாதகமாக இருக்கு, வேட்பாளர் சாதகமாக இருந்தால் வெற்றியை யார் தடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது மூணாவது விடயம். இப்போ நாலாவது பிரதானமான விஷயம். சரிப்பா, நீ சொல்றபடி திமுகவை திட்டியாச்சு, அதிமுக பாஜக கூட்டணியும் சமயம் கிடைக்கும் போது நம்ம விமர்சனம் வைக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம யாரு, நம்மளுடைய இலக்குகள் என்ன, நம்ம மக்களுக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன செய்வோம் அப்படிங்கிற மிக முக்கியமான கொஸ்டின் மார்க் இருக்கு பார்த்தீங்களா. இது தலைவரோட பெரும் கனவாக தான் நம்மளுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. தேர்தல் அறிக்கை தேர்தல் வாக்குறுதி கிடையாது, தலைவரோட தமிழ்நாட்டோட திட்டமிடல். தமிழ்நாடு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி பண்ணணும், நம்மளுடைய விஷனரி எப்படி இருக்க போகுது, அடுத்த 20 வருஷத்தில் நம்ம என்னென்ன மாதிரி சில விஷயங்கள் பண்ண போகிறோம், எந்த மக்கள் என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க, மக்களோட மனநிலை என்னவா இருக்குன்னு சொல்லி தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. இது இன்னைக்கு நேற்று உருவாக்கல, 6 மாதங்களா தலைவரோட சிந்தனை போக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. தொண்டர்கள்ட்ட ஆல்ரெடி வந்த மனுக்கள் அத்தனை கலெக்ட் பண்ணிட்டாங்க, தலைமை கழகத்துக்கு வந்த அத்தனை மனுக்கள் அத்தனையும் பார்த்துட்டாங்க. இது போக நம்மளுடைய குழு பார்த்தீங்கன்னா 5 இடங்கள்ல 5 மண்டல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கூட்டம் போட்டிருக்காங்க. இது அத்தனையிலையும் கிடைச்ச தகவல். இது போக ஆன்லைன் மூலமா தேர்தல் அறிக்கையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும், நான் உட்பட நம்ம நிறைய பேருமே பரிந்துரை கொடுத்தோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கனவு தேர்தல் அறிக்கையை நம்ம கொடுக்கணுங்க. கொடுத்தா 100% செய்ய முடிஞ்ச விஷயங்கள் அடிப்படையில் ஒரு தேர்தல் அறிக்கை உருவாக்குற விஷயத்தில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் தெளிவான பாதையில் கூடிய விரைவில் தலைவர் விஜய் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்குவாங்க, அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டில் அந்த தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா வெளிவரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்குது. மார்ச் எண்டில் அந்த தேர்தல் அறிக்கை வெளிவரும்போது ஒரு பெரிய ஒரு அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கை மூலமாக நடிகர் விஜய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவர் எவ்வளவு பெரிய மக்கள் தலைவர் அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையில் அவர் சொல்கிற வாக்குறுதிகள், அவருடைய விஷனரி, அவருடைய தாட் ப்ராசஸ் மூலமாக வெளிப்படும். தமிழக வெற்றி கழகத்துக்கு பல்வேறு வகையில் அந்த பிரச்சாரத்தை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கு அந்த தேர்தல் அறிக்கை மிக முக்கியமான காரணியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமாக சொல்கிறாங்க. ஓகேப்பா, தேர்தல் அறிக்கை போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேட்பாளர் வலுவான ஆளை போட்டாச்சு, நம்ம வந்து திமுக எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கியாச்சு, நம்மள்கிட்ட தகுதியான ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சின்னம் விசில் சின்னம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தேர்தல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லை. இந்த நாள் அன்னைக்கு நம்ம என்ன சாதிக்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வெற்றி வாய்ப்பு அத்தனையுமே இருக்கும். அதனால தான் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. அந்த அறிவிப்பில் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மண்டல வாரியாக பொறுப்பாளர் போட்டிருப்பாங்க. இந்த பொறுப்பு இவர் கீழே ஒரு டீம்னு சொல்லி இவங்க, அதாவது மொத்த வேலையும் ஒருத்தட்ட இல்லாமல்
இல்லாமல் பிரித்து கொடுத்து இந்தந்த வேலைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, இந்தந்த மண்டலங்களில் அடுத்தடுத்த தேர்தல் பணி செய்கிறதுல நீங்கள் தான் பொறுப்பு, அங்கே பொதுக்கூட்டம் போகிறது, விசில கொண்டு போய் சேர்க்கிறது, அந்த வேட்பாளரை அறிமுகப்படுத்துறது, அதை தாண்டி நம்ம தேர்தலுக்கு நம்ம சொல்ல வர்ற சாராம்சங்கள் அத்தனையும் கொண்டு போய் சேர்க்கிறது, இதையும் தாண்டி அந்த தேர்தல் நாள் அன்னைக்கு அந்த பூத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறதுன்னு உட்பட இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும்னா இந்த ஒரு இடத்துல இவர் தான் பொறுப்பு, இவர் தலைமையில் ஒரு குழு இருக்கு, அந்த குழுக்கு நான் நேரடியாக பரிந்துரைகள் கொடுப்பேன், அந்த குழு நேரடியாக நான் சொல்ல வர்றது பொதுச்செயலாளர் சொல்ல வர்ற விஷயங்கள் அடிப்படையில் அந்த பகுதியில் தேர்தல் வேலை பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் மேலே இருக்கிற ஒருத்தரை நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேலே இருக்கிற ஒருத்தருக்கு அதிகமான பிரஷர் இருந்தால் அது சரியானதாக இருக்காரு. மேலே இருக்கிற ஒருத்தர் பல்வேறு படிநிலைகளில் இருக்கக்கூடிய இந்த குழுக்கள்கிட்ட தொடர்ச்சியாக உரையாடுவார். இந்த குழுக்கு ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி சேவைப்படுற சப்போர்ட் ரொம்ப தெளிவாக வரும். இந்த குழு இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குழுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த குழு அந்த பகுதியில் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கணும், அந்த பகுதியோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு விதமான யூகங்களை வகுத்து தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழுவை ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த குழு தேர்தல் நாள் வரைக்கும் அந்த ஓட்டு போட்டு நம்ம வெளியே அந்த ஓட்டு இயந்திரங்களை அத்தனையும் செப்பரேட்டாக சேமித்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்கல்ல, அது வரைக்கும் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமே இந்த குழு தான் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் ரொம்ப தெளிவாக இந்த 5 விஷயத்தில் மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும். இந்த 5 விஷயத்தில் கவனம் செலுத்தினா மட்டும்தான் நம்ம அதிகாரத்துக்கு வர முடியும்னு சொல்லி வேற எதை பற்றி யார் வேணா என்ன வேணா திட்டிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக ஆட்சியை ஒழிக்கணும், தாவேக்க அவங்க உட்கார வைக்கணும், தாவேக்க மூலமாக மக்களுக்கு நல்லது செய்யணும். என்னுடைய விஷனரி ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் எதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறதுல தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன் இந்த கண்டென்ட்டை நான் இப்போ போடுறேன்னா, தேவையில்லாமல் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டில் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ட்வீட் போடல, ஒரு வீடியோ போடல. ஏன்னா அதுக்கும் நம்ம இலக்குக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. அவங்க கட்சி அவங்க மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் அவர் என்னமோ பேசிட்டு போகிறாரு, நமக்கு என்ன கவலை இருக்குது? அவருடைய தேர்தல் அரசியலை பார்த்துட்டு இருக்காரு, நம்மளுடைய தேர்தல் அரசியலை பார்த்துட்டு இருக்கோம். தேவையில்லாமல் அவங்களோட விஷயங்களை நம்ம கவனம் செலுத்த வேணாம். அட்லீஸ்ட் கடைசி 2 மாதமாவது கவனம் செலுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.